அமெரிக்காவில் ஜனவரி 20ஆம் தேதி அடுத்த அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக்க போறாரு. ஆனா அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 10ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கான தண்டனை விபரத்தை நியூயார்க் நீதிமன்றம் அளிக்க இருக்கு. ஏன்னா போன ஆண்டு 2024 தொடக்கத்துல நியூயார்க் நீதிமன்றம் டொனால்ட் ட்ரம்ப்பை ஒரு மிக முக்கியமான வழக்குல குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த வழக்கு 2016ஆம் ஆண்டு நடந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி பதியப்பட்ட வழக்கு. அந்த வழக்குல டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு ரெக்கார்ட்ஸை மறைச்சிருக்காருன்ட்டு 34 வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டது. இந்த வழக்குகளை விசாரிச்ச நியூயார்க் நீதிமன்றம் போன ஆண்டு தொடக்கத்துல டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்பவே ஒரு பெரிய வரலாறு படைச்சார். என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் முன்னாள் அதிபர் ஒருத்தர் குற்றவாளின்னு தீர்ப்பு வாங்குற முதல் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான். அந்த ஒரு தீர்ப்பு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டி போட்டாரு. தேர்தல் வெற்றியும் பெற்றார். இந்த ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்க போறாரு இல்லையா? ஆனா ஜனவரி 10ஆம் தேதி அவர் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா அவருக்கான தண்டனை என்ன அப்படின்ற விவரங்கள் ஜனவரி 10ஆம் தேதி அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் அவருக்கு சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இல்லை. இந்த வழக்குல அவர் மீது அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற செய்திகள்லாம் சொல்றாங்க. ஜனவரி 10ஆம் தேதி இதற்கான தண்டனை விவரம் என்னன்றது தெரிந்துவிடும்.